கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். புதன்கிழமை, சித்திரை மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். இன்றைய தியான வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். தியானம். கிறிஸ்துவை போல வாழ வேண்டும், கிறிஸ்துவின் சாயலிலே வளர வேண்டும் அல்லது கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்று கூறும் போது உங்கள் மனதிலே உண்டாகும் தோற்றங்கள் என்ன? அற்புத அடையாளங்களை செய்வதா? நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வதா? எளிமையான வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்வதா? பாவிகளை தேடிச் சென்று பணிபுரிவதா? நன்மை செய்து மற்றவர்களுக்காக பாடுகள் துன்பங்களை சகிப்பதா? இப்படியாக பற்பல காரியங்களை நாம் பட்டியல் படுத்திக் கொள்ளலாம். முதலாவதாக, இவற்றுள் எதை இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எண்ணிக்கொள்கின்றீர்கள்? மேற்கூறியவைகள் யாவும் நன்மையானவைகள், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியவைகள். இன்று பொதுவாக விசுவாசிகளும் ஊழியர்களும் எதனாலே ஈர்க்கப்பட்டு போகின்றார்கள்? எங்கே அதிகமானவர்கள் கூடி வருகின்றார்கள்? அற்புத அடையாளங்களை பார்க்கும்படி அதிகமாக கூடி வருகின்றார்கள் அல்லவா? ஆனால் கிறிஸ்துவை போல மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு தேவ ஊழியர் ஒருவர் பிரசங்கிக்கும் இடத்திலே எத்தனை பேர் ஆவலோடு கூடி வருவார்கள்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார். அவர் தம்மை அனுப்பிய பிதாவாகிய தேவனிற்கு முற்றிலும் கீழ்ப்படிவுள்ளவராக அவருடைய விருப்பம் தன்னில் நிறைவேற இடம் கொடுத்தார். அதாவது, அவர் அற்புதம் செய்யும் வேளைகள் இருந்தது, அவர் உபதேசித்து பிரசங்கித்த வேளைகள் இருந்தது, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்த நேரங்கள் இருந்தது. அவர் இந்த பூவுலகிற்கு வந்த நோக்கத்தின் வேளை வந்தபோது அவர் எப்போதும் இருந்தது போலவே, என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி எனக்கு ஆக கடவது என்று கூறினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஜெபம் செய்வோம். நான் ரட்சிப்படையும்படி உம்முடைய குமாரனை எனக்காக அனுப்பிய தேவனே, திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நான் வாழ எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.